ஓய், என்ன பண்ணிகிட்ருக்கா? நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்குறியா? சாப்பாடு வச்சுருக்கேன், குழம்புலாம் எடுத்து வச்சுட்டேன் சூடு பண்ணுறதுக்கு. எப்போ பார்த்தாலும் சூடு பண்ணி சாப்பிட்றேன். அதான் நான் சொன்னேன்ல, வாங்கியிருக்கேன்னு சொன்னேன்ல, அதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அவங்க ஒரு வாரத்துக்கு கொடுக்குறதே எனக்கு 2 வாரத்துக்கு மேலே வரும் போல். நான் எப்படி காலி பண்ண போகிறேன்னு தெரில. மேபி நான் ஒழுங்காக சாப்பிட்லையான்னு தெரியல. பட்டு ஆனால் குண்டாயிட்டே தானே இருக்கேன். நான் ஒன்றும் ஒல்லியாகிறது இல்லையே. ஓகே, சாப்பிட்லன்னா ஒல்லியாகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஏதாவது ஜங்க் கூட சாப்பிட்டுக்கலாம். ஓகே, அதை விட அந்த கறி இன்னும் இருக்குது, ஃபிஷ் இருக்குது, சிக்கன் இருக்குது, எல்லாத்தையும் சூடு பண்ணுறோம், நம்ம சாப்பிட்றோம். இன்னும் வந்து குக்கர் விசில் அடிக்கல. 3 விசில் அடிச்சிச்சுன்னா 3 விசில் அடிச்சிருச்சு. நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து உங்களோட பேசி முடிச்சுட்டு நான் போய் சாப்பிட்ற வேலையை பார்க்கலாம். வேறு வேலை எதுவும் இல்லை. சரி, வேறு என்ன விசேஷம்? நியூ இயர்க்கு ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா? என் வீட்டில் ஒரு ஸ்பெஷலும் கிடையாது. வழக்கம் போல் சேம் திங். நான், நீ, என் ரூமு, அவ்வளோதான். வேறு எதுவும் ஸ்பெஷல் இல்லை. வேறு என்ன? இங்கே வேறு எல்லா கதையும் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பயமாக இருக்குது. அந்த ஷாக் அடிச்சிட்டே இருக்குது. கேட்டால் இது வந்து நார்மல்னு சொல்கிறாங்க. அப்புறம் வேறு என்ன சிசம்? என்ன பண்ணுன்னு கேட்குறியா? உன்னை செட் பண்ண போகிறேன். சூப்பர். சரி சொல்லு. இது வேறு என்ன விசேஷம்? என்ன பண்ணலான்னு உத்தேசம்? ஏதாவது நியூ இயர்க்கு பிளான் வச்சுருக்கியா? சொல்லுது. நியூ இயர்க்கு ஏதாவது பிளான் வச்சுருக்கியா? இவ்வளோ நிறைய ஊற்றிக்கணும்னு இல்லை, சொல்லு. குளிச்சுட்டு வந்துட்டேன். வழக்கம் போல் ரெடி ஆயாச்சு. இதில் என்ன ரெடி ஆகிறதுக்கு இருக்குன்னு தானே கேட்குறேன். சேம் கண்மை, சேம் பொட்டு, சேம் லிப்ஸ்டிக். வேறு என்ன? எப்போ பார்த்தாலும் சேர்ந்துறதே எனக்கு வேலையாக போச்சு. டிஷ்யூ பேப்பர் பக்கத்துலேயே இருக்கிறது கொஞ்சம் சௌரியமாகவும் இருக்குது. சரி நீ சொல்லு. என்ன பிளான் எதுவும் இல்லை. அதாவது இந்த நிமிஷம் வரைக்கும் பிளான் எதுவும் பண்ணல. மேபி ஏதாவது அப்படியே ஆன் த வேலை ஏதாவது வந்துச்சுன்னா அப்படியே தொத்திட்டு போயிடலாம். வேறு என்னமோ உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேனே. ஆக்சுவலி நான் உங்கள்கிட்ட ஏதோ பேசுகிறதுக்கு தான் காலே பண்ணேன். என்ன பேசணும்னு நினச்சேங்கிறத மறந்துட்டேன். ஆனால் உங்கள்கிட்ட நான் வெட்டினா என்ன அடிச்சிட்ருக்கேன். ஆக்சுவலி நான் பேசணும்னு நினச்சது வேறு என்னமோ. அப்புறம் வீட்லேயே வந்து ஃபேஷியல் ட்ரை பண்ணலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். அது ஒன்று போயிட்டுருக்கு. என்னன்னு கேட்குறியா? நம்ம தான் இந்த ஆரஞ்சு தோலெல்லாம் உரிச்சு காய வச்சு வச்சுருக்கோம்ல, அது இந்த வீக்கெண்டில் வந்து இதோ பாரு நல்லா காஞ்சிருச்சு, வாசம் வருது. இதை வந்து பொடி பண்ணி எனக்கு தெரிஞ்சு தயிர் போட்டு தான் போடணும்னு நினைக்கிறேன். தயிரில் மிக்சிங் பண்ணி லெமனா, நானும் ஒரு ஃப்ளோவில் சொல்கிறேண்ணா? இல்லை, நான் ஊரில் இருக்கும்போது இதை நான் போடுறேன்னு சொல்லி வீட்டில் இருக்கவங்களெல்லாம் கொடுமைப்படுத்தி ஆரஞ்சு தோல்லாம் ஒரே இடத்துல சேர்த்து வச்சு காய வச்சு அதையும் அரைச்சி 1 தடவையோ 2 தடவையோ போட்டேன்னு நினைக்கிறேன். இப்போவும் அதே வேலை தான் பார்த்துருக்கேன். சாப்பிட்ற எல்லா ஆரஞ்சும் உரித்து அந்த தோலெல்லாம் இங்கிட்டே இந்த கிளைமேட்டில் காய வச்சுருக்கேன். எப்படின்னு கேட்குறியா? ரூமுக்குள்ளே ஒரு டேபிள் ஓரமாக போட்டாலே காஞ்சி போயிடுது. ஏன்னா ரூம் ஹீட்டர் தான் எந்நேரமும் ஓடிட்டே இருக்கே, நல்லா காஞ்சி போச்சு. சரி, நம்ம மேட்ரு வருவோம். ஆனால் நான் ஏதோ பேசுறதுக்காக தான் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன், ஆனால் மறந்துட்டேன் இப்போ. சரி, பிளான் எதுவும் இல்லை. சாப்பாடு ரெடி, சாப்பிட்லாம். ஃப்ரைடே, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. லவ் ஸ்டோரி. என்னடா என்னமோ சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேனே. என்ன சொல்லணும்னு நினச்சனே மறந்துட்டேன். ஆக்சுவலி என் லவ் ஸ்டோரியை பற்றி நம்ம எபிசோடு 1 பார்த்தோமா, இப்போ 2, 3லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சொல்லணும்ல. சும்மா ஒரே ஒரு சீன் சொல்லும் போதே எபிசோடு 1 போயிடுச்சு. அந்த மாதிரி என்ன சொல்கிறது, சும்மா நினச்சி சிரிக்காமல் எக்ஸைட் ஆகாமல் உன்ட்ட ஸ்டோரியை மட்டும் சொல்லலான் இருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், இதை கட் பண்ணிவிட்டு நான் திருப்பி உன்ட்ட பேசுகிறேன், சரியா? பை.